கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் நான் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். மீண்டுமாய் ஒரு புதிய நாளிலே தேவன் நம்மை சந்திக்க செய்த கிருபைக்காக நான் தேவனை அதிகமாய் ஸ்தோத்திரிக்கிறேன். எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறீங்களா? கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாய் இருங்கள் என்று மறுபடியும் உங்களுக்கு சொல்லுகிறேன். இந்த நாளிலும் தேவனாகிய கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிற ஒரு வசனம் மற்றும் வாக்குத்தத்தம் என்னவென்றால் 121 சங்கீதம் 1 வசனம் 2 வசனம். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். ஆமென். இந்த நாளிலே ஆண்டவருடைய வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் நமக்கு ஒரு வாக்கு கொடுக்கிற காரியம் என்னவென்னா, எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். நாம் ஆராதிக்கிற தேவனுக்கு ஒத்தாசை செய்கிற தேவன் என்று ஒரு பெயர் உண்டு. அதாவது உதவி செய்கிற தேவன், நமக்கு சகாயம் பண்ணுகிற தேவன், நமக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுகிற ஒரு நல்ல தேவனை தான் நீங்களும் நானும் ஆராதித்து கொண்டிருக்கிறோம். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் இந்த நாளிலே உங்களுக்கு ஒரு வாக்கு கொடுக்கிறார். ஒரு தேவையின் மத்தியிலேயும் ஏதோ ஒரு காரியம், எனக்கு ஏதாவது ஒரு சகாயம் கிடைத்தால் நலமாயிருக்கும், எனக்கு ஏதாவது ஒரு உதவி செய்கிறவர்கள் எழும்பினால் நலமாயிருக்கும்னு சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, மனிதர்கள் மத்தியில நமக்கு ஒரு ஒத்தாசை கிடைக்காவிட்டாலும், நம்ம செய்கிற காரியங்கள், சில காரியங்கள் மனிதர்களுக்கு பிடிக்காமல் இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட காரியமாக இருந்தாலும் சரி, இந்த இடத்துல பக்தன் சொல்லுகிறதை போல நாம் பார்க்கிற காரியம், எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுத்து பார்க்கிறேன், ஆண்டவரை நோக்கி நான் பார்க்கிறேன், அப்பொழுது வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தர் எனக்கு உதவி செய்வார். மனிதர்கள் எனக்கு உதவி செய்யாட்டியும் என் தேவன் எனக்கு உதவி செய்வார், என் பரலோகத்தின் தேவன் எனக்கு உதவி செய்வார் என்று சொல்லி ஒரு விசுவாச அறிக்கையிடுகிற இந்த வசனத்தை நாம் வாசிக்கிறோம். எனக்கன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நீங்க போகிற பாதைகள் எப்படிப்பட்ட சூழ்நிலையா வேணாலும் இருக்கலாம், உங்களுடைய தேவைகள் எப்படிப்பட்டதா வேண்டுமானாலும் இருக்கலாம், இல்லை எந்த மனிதர்களுடைய கண்களை தயவு கிடைக்கிற காரியமாக இருக்கட்டும், நீங்க ஆண்டவருடைய சமூகத்துல நோக்கி பாருங்க, எனக்கு மனிதர்கள் உதவாவிட்டாலும் என் தேவன் நிச்சயமா எனக்கு உதவி செய்வார், என் தேவனால எனக்கு கண்டிப்பா உதவி செய்ய முடியும். நான் எப்படிப்பட்ட பிரச்சனைகள்ல இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட சூழ்நிலையில நான் போனாலும் சரி, எனக்கு என்னுடைய நிற்கக்கூடிய சூழ்நிலையை யார் புரிந்து கொள்ள விட்டாலும் சரி, என் தேவனால் எனக்கு உதவி செய்ய முடியும், என் சூழ்நிலையை என் தேவனால் மாற்ற முடியும், என் காரியத்தை ஜெயமாக்க தேவனால் முடியும் அப்படிங்கிற ஒரு விசுவாசம் நமக்குள்ள இருக்கப்பட வேண்டும். இந்த இடத்துல அவர் அறிக்கை பண்ணுகிற வார்த்தையை பார்க்கும்போது, வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். மனுஷங்க எனக்கு ஹெல்ப் பண்ணல, மனுஷங்க இதெல்லாம் பண்ணல, நான் எதிர்பார்த்த இவங்க இதெல்லாம் பண்ணிடுவாங்க, இதெல்லாம் செஞ்சிருவாங்கன்னு சொல்லி நான் எதிர்பார்த்த இத்தனை மனிதர்களிடத்துல எல்லாம் வாக்கெல்லாம் கொடுத்தாங்க, இதெல்லாம் செஞ்சிருவாங்க அப்படின்னு சொல்லி வாக்கு கொடுத்தவர்கள் உண்டு. ஆனால் அவங்க யாருமே எதுவுமே பண்ணலங்கிற ஒரு நிலைமையில, அப்படிப்பட்ட வேதனையோடு நீங்க நிப்பீங்கன்னா, இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு ஒரு ஆலோசனை கொடுக்கிறார். இதை நீங்க விசுவாச அறிக்கையாவே நீங்க சொல்லலாம். ஆண்டவருடைய பாதத்துல எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் ஒன்று இருக்கிறது, அதை நான் நோக்கி பார்ப்பேன். மனுஷங்க கிட்ட இருந்து எனக்கு ஹெல்ப் இல்லாட்டியும் பரவாயில்ல, மனுஷங்க என் சூழ்நிலையை புரிந்து கொள்ளாட்டியும் பரவாயில்ல, மனுஷங்க என்னை ஏளனமா நினைப்பாங்க அப்படின்னு சொல்லி நீங்க ஒருவேளை நினைத்து கொண்டு இருப்பீர்களானால், ஆண்டவர் இந்த நாளிலே சொல்லுகிறார், உங்களுக்கு ஒத்தாசை செய்கிற பர்வதமாக தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். அவரை நோக்கி பாருங்க, அவர் உங்களுக்கு ஒத்தாசை அனுப்புவார். அவர் உங்களுக்கு என்ன உதவி செய்யணுமோ அவர் உங்களுக்கு அதை செய்து கொடுப்பார். அதுதான் இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு வாக்குத்தத்தம். இதை நீங்க தினமும் விசுவாச அறிக்கையாக ஏறெடுக்க வேண்டும். ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் ஒவ்வொரு நாளும் நமக்கு ஏதாவது ஒரு சகாயம் நமக்கு தேவை. நமக்கு தேவனுடைய கிருபையும் மனிதர்களுடைய தயவும் நம்முடைய வாழ்க்கையில நிச்சயமான தேவை. அதான் இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லும் போது சொல்லப்படும், அவர் தேவ கிருபையிலும் மனுஷர் தயவிலும் பெருகுவார். அது ரொம்ப முக்கியமான ஒன்று. ஒவ்வொரு தேவ பிள்ளைக்கும் தேவ கிருபையும் தேவை, மனிதர்களுடைய தயவும் நமக்கு தேவை. அப்ப ஆண்டவருடைய சமூகத்தை நான் நோக்கி பார்க்கிற பொழுது, எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் ஒன்று உண்டு. அந்த பர்வதத்தை நான் நோக்கி பார்ப்பேன். அந்த பர்வதத்தை நான் நோக்கி பார்க்கும்போது அதிலிருந்து எனக்கு ஒரு சகாயம் கிடைக்கும், அதிலிருந்து வரக்கூடிய நன்மையை நான் சுதந்திரித்துக் கொள்வேன், அதிலிருந்து எனக்கு ஆசீர்வாதங்களும் நன்மைகளும் புரண்டோடுகிற விதமாய் தேவன் எனக்கு கொடுப்பார் என்கிற ஒரு காரியம்தான் இன்றைக்கு தேவ பிள்ளைகள் புரிந்து கொள்ள வேண்டிய காரியம். மனிதர்களை நம்பி இருப்பீர்களானால் நிச்சயமாய் நீங்கள் விழுந்து போவதற்கு வாய்ப்புகள் உண்டு. மனிதர்களுடைய நிலைமை, மனிதர்களுடைய மனம் எப்படி மாறும்னு தெரியாது. ஆனால் மாறாத தேவன், மாறாத ஒரு தேவன், நீங்கள் நான் ஆராதிக்கிற தேவன்.
அந்த தேவனை நோக்கி பாருங்க. உங்களுக்கு என்ன உதவி வேணும்? உங்களுக்கு பண கஷ்டமா இருக்குது, ஆண்டவரை நோக்கி பாருங்க. உங்களுக்கு போராட்டமா இருக்கா, மன நிம்மதி இல்லையா, ஆண்டவரை நோக்கி பாருங்க. அவரிடத்துல இருந்து உங்களுக்கு ஒத்தாசை வரும். உங்களுக்கு தேவைகள் இருக்குதா, பிள்ளைகளுடைய வாழ்க்கை செழிப்பாக்க வேண்டுமா, என்ன காரியத்துக்காக நீங்க ஆண்டவரிடத்துல கேட்குறீங்களோ அதை ஆண்டவருக்கு முன்னாடி கொண்டு வந்து வைங்க. மனிதர்களுக்கு முன்னாடி கேட்டீங்கன்னா மனிதர்களுக்கு உங்க சூழ்நிலை புரியாது. ஆனா தேவன் அதை புரிந்து கொண்ட ஒரு நல்ல தகப்பன் அவர். ஏன்னா அப்பா பிதாவை என்று சொல்லக்கூடிய புத்திர சுவிகாரத்தின் ஆவி ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். சந்தோஷமா நீங்க உங்க அப்பா கிட்ட எப்படி கேட்பீங்க? உரிமையோட போய் கேட்பீங்கல்ல, அப்பா எனக்கு இந்த தேவை இருக்குதுன்னு சொல்லி. ஆண்டவர் இடத்துல நீங்க உரிமையோட போய் பேசலாங்க. இப்படிதான் பேசணும், அப்படிதான் பேசணும். ஒரு தகப்பன் தன் பிள்ளை கிட்ட பேசுறதுக்கோ, ஒரு பிள்ளை ஒரு தகப்பன் இடத்துல பேசுகிறதுக்கோ எப்படி பேசுவாங்களோ அது மாதிரி நீங்க ஆண்டவர் இடத்துல பேசலாம். அவர் கிட்ட நீங்க என்ன வேணுமோ அதை நீங்க கேளுங்க. அவர் உங்களுக்கு கொடுக்கறதற்கு ஆயத்தமாக இருக்கிறார். அவர் உங்களுக்கு கொடுப்பார். எவ்வளவு கொடுக்கணும், உங்களுக்கு என்ன வேணும்? ஆண்டவரே எனக்கு இந்த தேவை இருக்கு, எனக்கு இந்த கண்ணீர் இருக்கு, இதை நீங்க மாத்துங்கன்னு நீங்க ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க. அவர் தான் ஒத்தாசை செய்கிற பர்வதமாக நிற்கிறவர். அவர்கிட்ட நீங்க சொன்னீங்கன்னா அவர் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண ரெடியா இருக்கிறாரு. ஆனா நிறைய நேரத்துல நம்ம என்ன பண்ணிரோம்னா அவரை பார்க்கறதே கிடையாது. மனிதர்களை பார்த்து மனுஷங்களுக்கு முன்னாடி போய் நின்று கேட்போம், ஆண்டவர் இது இவங்க எனக்கு ஏதாவது இவங்க ஹெல்ப் பண்ணிடுவாங்க, இவங்க எனக்கு தெரிஞ்ச ஆட்கள், இவங்க ஏதாவது ஹெல்ப் பண்ணிடுவாங்கன்னு சொல்லி ஒவ்வொருத்தருக்கிட்டையா நம்ம போய் நிற்போம். அப்படித்தானே பண்ணிட்டு இருக்கிறீங்க. ஆண்டவர் சொல்றாரு, அவங்க கிட்ட போய் நின்னீங்கன்னா உங்க சூழ்நிலை அவங்களுக்கு புரியாது. உங்களை நேசிக்கிற ஒரு தகப்பன் இருக்கிறாரு. அந்த தகப்பன் கிட்ட போய் கேளுங்க, அப்பா எனக்கு இது வேணும், எனக்கு இந்த தேவை இருக்கு, எனக்கு இது மனசு கஷ்டமா இருக்கு, இந்த சூழ்நிலை இப்படி போறது எனக்கு கஷ்டமா இருக்கு, இந்த வியாதி எனக்கு வேதனையா இருக்கு, என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இந்த நன்மை நடக்கணும்னு சொல்லி நீங்க ஒத்தாசை செய்கிற ஒரு பர்வதமாக ஆண்டவர் இருக்கிறார். இயேசு கிறிஸ்து அப்படி நிற்கிறாருங்க. அவர்கிட்ட பேச ஆயத்தமா இருக்கிறீங்களா? அவர்கிட்ட கேட்குறீங்களா? இன்னைக்கு எத்தனையோ மனுஷங்க கிட்ட போய் கேட்டீங்க, ஆனா யாருமே உங்களுக்கு ஹெல்ப் பண்ணல, அவமானப்படுத்தி உங்களை அனுப்பிட்டாங்க நிறைய இடத்துல. நீங்க ஆண்டவரை நோக்கி பாருங்க. அப்பா கிட்ட கேளுங்க, உங்க சொந்த தகப்பன் இருக்கிற பரம தகப்பன் இருக்கிற அவர்கிட்ட கேளுங்க. உரிமையோட போய் கேளுங்க, அப்பா எனக்கு இது வேணும். அவரை பார்த்து கேளுங்க. அவர் உங்களுக்கு வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து உங்களுக்கு ஒத்தாசை கண்டிப்பா வரும். மனுஷங்க கிட்ட கேட்டீங்க, யாருமே ஹெல்ப் பண்ணல, உங்க சூழ்நிலையை புரிஞ்சுக்கல, எதுவுமே பண்ணல. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, மகனே மகளை என்ன நோக்கி பாருங்க, என்ன கூப்பிடுங்க, நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ற ரெடியா இருக்கிறேன். உனக்கு என்ன ஹெல்ப் வேணும், உனக்கு என்ன பண்ணணும், உன் தகப்பனா நின்று நான் பண்றேன், ஒரு தாயா நின்று நான் பண்றேன், ஒரு சகோதரனா சகோதரியா நின்று, ஒரு தகப்பனா ஒரு சகோதரனா ஒரு சிநேகிதனா உனக்கு நின்று என்ன பண்ணணும் நான் பண்றதுக்கு ரெடியா இருக்கிறேன்னு இப்படி ஒரு தேவனை இந்த உலகத்துல எங்கேயாவது பார்த்துருக்கிறீங்களாங்க? அப்படிப்பட்ட ஒரு தேவனை தான் சொந்த தகப்பனாக நாம் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு தேவன் தான் நீங்களும் நான் ஆராதித்து கொண்டு இருக்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு ஆளு, மகனே மகளே என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு என்ன பண்ணணும், நான் நிக்கிறேன்னு சொல்ற ஒரு ஆளை விட்டுட்டு உங்களை மனுஷனாவே மதிக்காத ஒரு மனுஷங்கிட்ட போய் நீங்க பேசிட்டு இருக்கிறீங்களே, ஆண்டவருக்கு எவ்வளவு வேதனையா இருக்கும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நீங்க போய் ஒருத்தர்கிட்ட உதவின்னு போய் கேட்க போறீங்களே, அவங்க உங்களை சட்டம் பண்ண கூட மாட்டேங்கிறாங்க, உங்களை ஒரு மனுஷனா கூட அவங்க ட்ரீட் பண்றது கிடையாது. அவங்க கிட்ட போய் நின்றுட்டு எப்படியாவது செஞ்சு நான் கையை பிடிச்சி காலை பிடிச்சி அவங்கள எப்படி ஐஸ் வைக்கலாம் இப்படியெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்களே. இங்க ஒருத்தர் உங்களை நேசிச்சு உங்களுக்காக தான் உயிரையே கொடுத்து எப்படியாவது என்கிட்ட நின்னுப்பா பேசுப்பா என்கிட்ட கேளுப்பான்னு சொல்லி பரிதபிச்சு போய் ஒருத்தர் நிக்கிறாரே, அவர்கிட்ட போய் கேளுங்க. ஏன் உங்களை மதிக்காத ஒருத்தர்கிட்ட போய் நின்று கேட்டுட்டு இருக்கிறீங்க? கேட்டு 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 அவமானப்பட்டு திரும்ப திரும்ப கண்ணீர் வடிச்சிட்டு இருக்கிறீங்க. உங்களை தன் கைக்குள்ள வச்சு அழகு பார்க்கிற ஒரு ஆண்டவர் இருக்கிறாரு. அவர்கிட்ட கேளுங்க. அவர்கிட்ட போய் கேளுங்க. உங்களை உள்ளங்கையில வச்சு பார்த்துட்டு என் மகனும் என் மகளும் எப்போ என்கிட்ட பேசுவாங்கன்னு சொல்லி அவர் கேட்டுக்கிட்டு இருக்கிறாருங்க. அவர் ஆவலோட காத்துக்கிட்டு இருக்கிறாரு. அவரை விட்டுட்டு அப்படி நேசிச்சு உங்களை உள்ளங்கையில உட்காந்து பார்த்துட்டு இருக்கிறாருங்க. என் பிள்ளை என்ன பண்ணுது, எப்படியாவது என் பிள்ளை ஆஃப்டர் ஆல் ஒரு மனுஷங்கிட்ட போய் நின்று கேட்குதே, அப்பா நான் இருக்கிற என்கிட்ட என் பிள்ளை கேட்கலையே, ஆதங்கத்தோட கேட்கிறாருங்க. இன்னைக்கு உங்களை பார்த்தா கேட்கிறாரு, உன் அப்பா நான் இருக்கிறேன், உனக்கு பண்றதுக்கு நான் இருக்கிறேன், நீ ஏன் வேற யாரோ ஒரு ஆள் கிட்ட போய் கேட்டுட்டு இருக்கிற, உன் அவமானப்படுத்துற ஒரு ஆளு கிட்ட போய் நின்று கேட்டு அவமானப்பட்டு கண்ணீர் வெடித்து கொண்டிருக்கிறாயே. என் மகனே மகளே, இன்னைக்கு ஏங்க என்ன பார்த்து கேளுன்னு ஆண்டவர் சொல்றாரு. ஏன் அப்படி போய் நின்று கண்ணீர் வெடிக்கிறீங்க? உன் தகப்பன் நான் இருக்கிறேன்னு ஆண்டவர் சொல்றாரு. என்கிட்ட கேட்க வேண்டியதானே?
உரிமையோட வந்து நீ என்கிட்ட கேட்கலாமே, நீ ஏன் மற்றவங்க கிட்ட போய் கேட்டுக்கொண்டு இருக்கிறன்னு ஆண்டவர் உங்ககிட்ட ஆதங்கப்படுறாருங்க. கேட்க ஆயத்தமா இருக்கிறீங்களா? எத்தனையோ மனுஷங்கிட்ட போய் கேட்டீங்க. ஒரே ஒரு டைம் உங்களை நேசித்து உங்களுக்காக ஜீவனை கொடுத்த தகப்பனிடத்துல கேட்கலாமே. ட்ரை பண்ணுறீங்களா? கேட்குறீங்களா? அவர் ஒத்தாசை செய்கிற தேவன். வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்துலேருந்து கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப் வரும். அவர் எப்படி செய்வார்னு தெரியாது, கண்டிப்பாக செய்வார். அவர் எப்படி செய்வாருன்னு என்னால் சொல்ல முடியாது. ஆனால் கண்டிப்பாக நான் ஆராதிக்கிற தேவன், நான் சொல்லுகிற தேவனிடத்தில் நீங்கள் கேட்டீங்கன்னா கண்டிப்பாக அவர் உங்களுக்கு உதவி செய்வார். மனுஷங்கிட்ட எத்தனையோ பேர்கிட்ட கேட்டு அவமானப்பட்டீங்களா? அவர் உங்களை அவமானப்படுத்த மாட்டார். ஏன்னா தகப்பன், எந்த தகப்பனோ, எந்த நல்ல தகப்பனோ தான் பிள்ளை அவமானப்படுறதை வேடிக்கை பார்க்க மாட்டாங்க, பிடிக்காது. அந்த தகப்பனிடத்துல கேட்குறீங்களா? கேட்டு தான் பாருங்களேன் ஒரு தடவை அவர்கிட்ட, ஆண்டவரே எனக்கு இந்த ஹெல்ப் வேணும், எனக்கு இது வேணும், கேட்டு தான் பாருங்களேன், கண்டிப்பாக உங்களுக்கு செய்வாருங்க. கேட்குறீங்களா? உங்களுக்காக நான் ஜெபிக்கலாமா? நீங்கள் என்னோடு கூட சேர்ந்து ஜெபிக்கிறீங்களா? தகப்பனே, உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம்ப்பா. ஆண்டவரே, உடைய பிள்ளைகளை உங்கள் பாதத்தில் வந்து நிற்கிறாங்க ஆண்டவர். இது வரைக்கும் மனுஷங்களை பார்த்து ஏதாவது உதவி கிடைக்கும், சகாயம் கிடைக்கும்னு சொல்லி நம்பி எத்தனை இடங்களில் ஏமாந்து போய் நின்றுக்கிறாங்கப்பா. இன்னைக்கு உங்கள் பிள்ளைங்க உங்களை பார்க்குறாங்க ஆண்டவரே. இன்னைக்கு இந்த வார்த்தையின் மூலமாக அந்த பிள்ளைகளோடு கூட பேசி உங்களை பார்க்குறாங்கப்பா, உங்களை நோக்கி கேட்குறாங்க ஆண்டவரே. அந்த பிள்ளைகளுக்கு வேண்டிய கிருபைகளை கொடுங்கப்பா. அவங்க தேவையில் நிற்கிறாங்கப்பா, கொடுங்க ஆண்டவரே. அவங்களுக்கு வியாதியில் நிற்கிறாங்க, வியாதியை மாற்றுங்க. அவங்க இழப்புல நிற்கிறாங்க, அவங்கள இழப்பை சரி பண்ணுங்க. அவங்க ஒரு வேலை இல்லாமல் தவிக்கிறாங்க, அவங்களுக்கு ஒரு வேலையை கொடுங்கப்பா. அந்த பிள்ளைகளை கனப்படுத்துங்க ஆண்டவரே. அவங்களுக்கு ஒரு வருமானம் இல்லாத நிலைமையில இருக்க, கடன் பிரச்சனையில போராடிட்டு இருக்கிறாங்க ஆண்டவரே. இதுவரைக்கும் மனுஷங்க கிட்ட சகாயம் கிடைக்கணும் நம்பி 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 அழுது கண்ணீர் வடிச்சு போய் நிற்கிறாங்க. அந்த பிள்ளைங்க உங்களை நோக்கி பார்க்குறாங்கப்பா, அப்பாவை பார்த்து கூப்பிடுறாங்க பிள்ளைங்க. இறங்காமல் இருப்பீரோ அப்பா, இறங்காமல் இருப்பீரோ உடைய பிள்ளைகளுக்காக இறங்கி கிரியை செய்யுங்கப்பா. கெஞ்சி கேட்குறாங்க ஆண்டவரே, கண்ணீரோட கேட்குறாங்க ஆண்டவரே. நீங்க இறங்கி அந்த பிள்ளைகளுக்கு ஒரு அற்புதத்தை செய்யுங்க, இறங்கி ஒரு அதிசயத்தை நடத்துங்கப்பா. அந்த பிள்ளைகளுக்கு இன்றைக்கு ஒரு அற்புதம் நடக்கணும் ஆண்டவரே. அப்படிப்பட்ட காரியத்தை உங்க பிள்ளைகளுக்கு செய்து உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையை நீங்க செழிக்க பண்ணுங்கப்பா. அந்த விதமான ஆசீர்வாதத்தை உங்க கையில கொடுங்க ஆண்டவரே. நீங்க சொன்ன வார்த்தையின்படி வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து உங்க பிள்ளைகளுக்கு ஒத்தாசை கிடைக்கட்டும். அப்படிப்பட்ட ஒத்தாசையை கொடுத்து உங்க பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. இயேசுவின் நாமத்தினால நம்முடைய ஊழியக்காரனை நின்று நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அந்த பிள்ளைகளை கர்த்தர் தொடுங்க, ஆசீர்வதிங்கப்பா, பலப்படுத்துங்க. இன்னும் கிருபைகள் பெருகட்டும், ஆசீர்வாதங்கள் பெருகட்டும், நன்மைகள் பெருகட்டும். விசேஷித்த கிருபைகளினால, ஆசீர்வாதத்தினால, வல்லமையினாலும் உங்க பிள்ளைகளை அதிகமாக நிரப்பி ஆசீர்வதிங்கப்பா. உங்க கரத்தில் ஒப்பு கொடுக்குறேன். கர்த்தர் ஆண்டு கொள்ளுவீராக. கர்த்தர் உங்களுடைய பிள்ளைகளை பார்த்து கொள்வீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். God bless you.